மக்களே அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதிமுகவை சூரசம்காரம் செய்த செந்தில் பாலாஜி, கதரும் எடப்பாடி. அப்படி என்ன விஷயத்தை செந்தில் பாலாஜி செய்து முடித்திருக்கிறார், எதனால் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கதறுகிறார் அப்படின்றத வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அதிமுகவின் பலம் என்பது கொங்கு மண்டலம். இந்த கொங்கு மண்டலத்தில் முக்கிய புள்ளியாக இருப்பவர்கள் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ராஜேந்திர பாலாஜி, இப்படி முக்கியமான அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் தனி செல்வாக்கு மிக்க ஒரு அமைச்சர்கள் என்றே சொல்லியாக வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய வேலையில் கரூரில் ஒரு பிராண்டாக இருக்கிறாருன்னா அது செந்தில் பாலாஜி தான். இப்படி செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா திமுகவுக்காக ஒரு பிராண்டை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவுக்கு ஒரு தக்க பதிலடியை இப்போ கொடுத்துருக்கிறாரு. அதாவது அதிமுகவின் செந்தில் பாலாஜி நன்கு பயணித்தவர் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதிமுகவில் போக்குவரத்து துறை அமைச்சர் அப்படின்ற ஒரு பதவியை அலங்கரித்தார். அப்பொழுது புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களால் மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை எட்டி பிடித்தார் நம்ம செந்தில் பாலாஜி. அவருக்கு அந்த தொகுதியில் என்பது செல்வாக்கு என்பது மிக வலுவாக இருக்கக்கூடிய வேளையில் இப்பொழுது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு களத்தில் இறங்கி ஒரு செயலை செய்திருக்கிறார். என்ன விஷயம்னா, இந்த எஸ்பி வேலுமணி, தங்கமணி, ராஜேந்திர பாலாஜி, இப்படி எந்த பாலாஜி வந்தாலும் இந்த செந்தில் பாலாஜி கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையை உருவாக்கி இருக்கிறார். இதற்கு அதிமுக தன் கை வைத்து தன் கண்ணை குத்தி கொண்டது போல மதுரை மாநாட்டிற்கு போயிட்டு தன்னை தாங்களே வெட்டி கொண்டார்கள். அதாவது கொழுப்பெடுத்த கோழி பாய்காட முன்னாடி நின்று பரதநாட்டியம் ஆடுனா என்ன நடக்கும்? குருமா தான் போடுவாங்க. அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுகவை குருமா போட்டிருக்காங்க நம்ம பாஜக. இது எல்லாம் மனதில் வைத்துதான் அதிமுகவின் அதிருப்தியில் இருப்பவர்களை எல்லாம் தன்வசப்படுத்தி 2026 அதிமுகவை சூரசம்காரம் செய்ய பாலாஜி திட்டமிட்டிருக்கிறாராம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போல அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.